இன்னைக்கு ஒரு குட்டி விலாகு. இந்த ஃப்ரைடே ஒரு ஃபிஷ் பிரியாணி தான் போட போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாகாக வரப்போகுது. அரபி வீட்டிலேருந்து வந்த வஞ்சர மீன் நல்லா ஒரு முரட்டுத்தனமான மீனாக இருக்குது. நல்லா பக்காவாக கழுவி ஸ்லைஸாக போட்டு இன்றைக்கி ஒரு பிரியாணியை போட்ட வேண்டியதான். மீனை ஒரு அரை பொரியலாக பொரித்து எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு வெங்காயத்தையும் பொரித்து வச்சாச்சு. அந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, சால்ட்டு, டூ டேஸ்ட்லாம் போட்டு பக்காவாக ஒரு கிரேவி ரெடி பண்ணி அரிசி நல்லா கொதித்து வந்துருச்சு. மீனோட ஃப்ளேவர் இறங்குறதுக்காக மீனை ஒரு 5 நிமிஷம் கிரேவியில் போட்டு எடுத்துகிட்டு ரைஸ் ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே கிரேவியில் லேயராக அடுக்கி விட்டாச்சு. கிரேவி அப்படியே மேலாப்பில் ஊற்றி பொரித்து வச்ச மீனையும் மேலாப்பில் அடுக்கி புதினா மல்லி பொரித்து வச்ச வெங்காயத்தையும் போட்டு தம்மை போட்டு விட்டு பள்ளிக்கு வந்தாச்சு. தொழுதுட்டு போய் தம்மை உடைக்க வேண்டியதான். பக்காவாக ரெடியாக இருக்குது. சூப்பரான ஸ்மெல்லு. மீன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரைஸ் அப்படியே மசாலாவோட கிண்டி விட்டு பிளேட்டில் அடுக்கி விட்டான் மச்சான். டொமேட்டோ சாஸு தக்கூசு ரெடி பண்ணி இருந்துச்சு. மீன், ரைஸு, சாஸு எல்லாத்தையும் வச்சு சேர்த்து சும்மா இருக்குன்னு இறுக்கிட்டு ஒரு தூக்கத்தை போடலாங்கிறப்பே ஃபோன் வந்துருச்சு. ரயானுக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வான்னு மாங்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தாக்கா கடை பூட்டி கிடக்கு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வண்டியில் உட்காந்துருந்துட்டு கடைக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கடை கலரே நல்லா இருந்துச்சு. உள்ளே போய் பார்ப்போம். சாக்லேட்லாம் பல வெரைட்டியில் இருக்குது. ஒன்று இந்திய மதிப்புக்கு 35,000 40,000 1 கிலோ சாக்லேட்டு. இதெல்லாம் ஏதோ மசால் வடை, தட்டு வடை, முறுக்காட்டம் இருக்குது. காடை முட்டையாட்டம் வச்சுக்கிட்டு கிலோ 10,000 போட்டிருக்கான். இந்திய மதிப்புக்கு 500 ரியால் எல்லாமே. இந்த விலையெல்லாம் கேட்டு நம்ம அரபியை தெரிச்சிட்டாப்புல. இவ்வளோ காசு கூடயா, கொள்ள காசாக இருக்க, நீ வந்துரு அப்படின்ட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ரெகுலராக வாங்குற கடைக்கு வந்தாச்சு. ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு. இந்த மாலுக்கு எப்போ வந்தாலும் கொத்துவா கூட்டம் தான். கால் வைக்க இடம் இல்லாமல் கூட்டம். இந்த செப்ஹராவிலலாம் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல, அவ்வளோ மக்கள் கூட்டம். நம்ம அப்படியே ரெகுலராக வாங்குகிற சாக்லேட் கடைக்கு வந்தாச்சு. பியோனோ. இங்கே தான் 2 கிலோ 3 கிலோவை 500 ரியாலுக்கு வாங்கலாம். எல்லாத்தையும் பார்த்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அனுப்பி அதில் ஒன்று செலக்ட் பண்ணாங்க. 420 ரியாலு. இந்திய மதிப்புக்கு ஒரு 10,000 வரும். 2 கிலோ சாக்லேட்டையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நம்ம இறங்குவோன்னு பார்த்தா சாக்லேட்டை மட்டும் இறக்கிட்டு நம்மளை அடுத்த வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. போட்ட வண்டியை அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்பி வண்டி நேராக கோர்னிச்சி ரோட்டை நோக்கி போய்கிட்டு இருக்குது. சூகோகஃப் தான் போகிறோம். அப்படியே போயிட்டு வண்டியை பார்க்கிங் போயிட்டு உள்ளே போனாக்கா இங்கேயும் நல்ல கூட்டம். ஃப்ரைடே எதுவுமா வெட்ட வழியிலே ஏசியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுவோம். கட்டை விரல் மட்டும் நிற்கிது, பாக்கி 4 விரலை காணோம். ரோட்டில் போன நம்மளை பிடிச்சும் ஃபோட்டோ எடுக்க விட்டானுவோம். அதையும் எடுத்துகிட்டு கடைக்கு போய் தேவையான ஜாமான்களையும் வாங்கிக்கிட்டு டீட்டத்தில் ஒரு டீயை போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாக்கா 7:30 மணிக்கு அடுத்த டியூட்டி. அரபியோட சம்மந்தி வீடு. மாப்பிள்ள வீட்லேருந்து வந்திருக்கான்னு ஒரு மரியாதை இருக்கா, டீ தம் ரூட் இருக்கா. நம்மளை அப்படியே வாசலில் உட்கார வச்சுட்டானுவோம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பா.